தோற்றத்த பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த கருப்பு கவுனி அரிசியும். பார்க்க தான் கருப்பா இருக்கும். ஆனா, நீங்க எந்த டிஷ் பண்ணாலும் இதோட டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கும். நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில பாயாசம் பண்றேன். அதுக்கு 2 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இத நல்லா அலசிட்டு, ஒரு நல்ல தண்ணி ஊத்தி நைட் ஃபுல்லா ஊற வைக்கிறேன். சிறுதானியம்னால எப்பவுமே ஊற வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது. அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிறேன் நானு. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணிங்கிற அளவுல நானு தண்ணி ஊத்திக்கிறேன். நானா 2 கிளாஸ் எடுத்ததுனால ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஊத்தி குக்கர்ல 6 விசில் வச்சு வேக வைக்கிறேன். 6 விசில் வச்சாதான் நல்லா வேகும். இது வெந்தப்புறம் பார்த்தீங்கன்னா, சாதம் மாதிரி கொஞ்சம் வெந்திருக்கும். ஆனா இது இன்னும் கொஞ்சம் மசியணும். அதனால நான் மத்த போட்டு லைட்டா கடைஞ்சுக்கிறேன். ரொம்ப கடைய வேணாம். லைட்டா கடைஞ்சிட்டு ஒரு 2 அரிசி எடுத்து கையில நசுக்கி பாருங்க. அதுவே நல்லா வெந்திருக்கும். ஸோ இது கரெக்டா இருக்கு. இப்போ இதுல நம்ம வெல்லத்தை கரைச்சு ஊத்த போறோம். தேவையான அளவு இனிப்புக்கு நீங்க வெல்லம் ஊத்திக்கோங்க. இது கூடவே சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டாலே அந்த கண்ணாடி மாதிரி பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 கிளாஸ் பால் தண்ணி ஊத்தாம காய்ச்சி இந்த பாயாசம் ஆறுனப்புறம் அதுல ஊத்துங்க. ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கோம். அதனால பால் ஊத்துனீங்கன்னா கெட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆற வச்சுட்டு ஊத்துங்க. அப்புறம் ஃபைனலி நெய்யில முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதுல போட்டு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க கவுனி அரிசி பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடும். இதுல நான் தேங்காய் போடல. நீங்க வேணா தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு பதிலாக நான் தனியா தேங்காய் போட்டு இந்த பாயாசத்துல சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை இதுல பாயாசம் பண்ணிட்டீங்கன்னா இனிமே கவுனி அரிசி எடுத்தா நீங்களும் பாயாசம் தான் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.